எல்லாரும் நம்முடைய வேத புஸ்தகத்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 103வது சங்கீதத்துக்கு நேராய் நாம் திருப்பிக் கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 103வது சங்கீதம் முதல் 2 வசனங்களை நாம் எல்லாம் வாசிக்கலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை எல்லாம் மறவாதே. அல்லேலூயா. இந்த வார்த்தை நம் யாவருக்கும் மிகவும் தெரிந்த ஒரு வார்த்தை. இந்த ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவர்கள், வருஷத்துக்கு ஒரு முறை ஆலயத்துக்கு போகிற கிறிஸ்தவர்கள், ஏன் இது வரைக்கும் நான் ஆலயத்தினுடைய வாசலில் தான் இருக்கிறேன், எனக்கு ஜெபிக்கவே தெரியாது அப்படின்னு சொல்கிற கிறிஸ்தவர்களுக்கு கூட இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப பிரத்யட்சமாக தெரியும். என் ஆத்துமாவே, அது எல்லாரும் சொல்லிடுவாங்க. ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணுவாங்கன்னா, அதுவும் ரொம்ப வேகமாக சொல்லுவாங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஏன்னா அது சொல்கிற வேகத்திலே என்ன பண்ணிடணும், சீக்கிரமாக முடிச்சிடணும். நம்ம வீட்டில் ஜெபம் பண்ணும்போது கூட என் ஆத்துமாவே ஸ்தோத்திரி எப்போ சொல்கிறோமோ அப்போ தான் கண்ணு என்ன பண்ணணும், தெளிவாக தெரியும். அது வரைக்கும் கொஞ்சம் தூக்கம் வரும், அது வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும். என் ஆத்துமாவேன்னு ஆரம்பிச்சிட்டா இருதயத்தில் ஒரு பெரிய சமாதானம் வரும். ஆமென். அப்போ தான் இருதயத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் வரும். ஆனால் இந்த வார்த்தையை சங்கீதக்காரனாகிய தாவீது எப்பொழுது எழுதுகிறார் அப்படின்னா, அவர் ஒவ்வொரு ஆராதனையின் முடிவிலும் நம்ம சொல்கிறோம், எல்லா நேரத்திலும் நம்ம ஜபத்தினுடைய முடிவில் சொல்கிறோம். ஆனால் தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில் அவர் தன்னுடைய ஆத்மாவுக்கு வேண்டிய வசனத்தை சொல்லுகிறாரு. என் ஆத்மாவே நீ எப்பொழுது என்ன செய்யணும், உனக்கு எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் கர்த்தரை உன் உள்ளத்தினால என்ன செய், ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே, பாதி உள்ளம் இல்லை, கால் உள்ளம் இல்லை, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்திருக்கிற சகல உபகாரங்கள், இதுவரைக்கும் தேவன் நம்மை நடத்தி வந்த, இதுவரைக்கும் ஆண்டவர் கொண்டு வந்த எல்லாவற்றையும் நினைத்து என்ன பண்ணா, ஸ்தோத்திரம் பண்ணு, எதையுமே மறக்காத. மனுஷனுடைய ஒரு இயல்பான குணம் அப்படின்னா சீக்கிரத்தில் மறந்து போகிற குணம். ஆமே, என்ன குணம்? சீக்கிரத்தில் மறந்து போகிற குணம். போன வாரம் திங்கக்கிழமை காலையில் எங்கே போனீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன செய்யாது, போன வாரமா திங்கக்கிழமையா நான் எங்கே போனேன்னு தெரியலையே, என்ன சாப்பிட்டீங்க திங்கக்கிழமை காலையில் அப்படின்னா நம்ம ரொம்ப நேரம் யோசிப்போம். அப்போது இயல்பான ஒரு காரியம் என்னென்னா, நம்ம மறக்கிறது ரொம்ப இயல்பாக நடக்கிறது. ஆகையினால தான் தாவீது ராஜா சொல்கிறாரு, நீ ஒன்றையும் என்ன செய்யாத, மறக்காது. உன் இருதயத்தில் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உன்னை எப்படியெல்லாம் நடத்திட்டு வந்தார். ஆகையினால தான் அவர் 3லிருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8, 9 வரைக்கும் அவர் சொல்லிகிட்டே இருப்பார் தன்னுடைய இருதயத்துக்கு. அவர் எப்படியெல்லாம் உங்களை நடத்துகிறான்னா, அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உனக்கு கிருபை தந்து, இரக்கத்தை தந்து, நன்மையினால் நிரப்பி, உன் வயசை திரும்ப வாழ வயது போல மாற்றி, இப்படியெல்லாம் கர்த்தர் உங்களை நடத்தி வந்ததை ஒரு நாளை மறந்து போகாதீங்க. நீ எல்லா காரியத்தையும் மறக்கிறது போல, எல்லா நேரத்தையும் மறக்கிறது போல, எல்லா சூழ்நிலைகளையும் மறக்கிறது போல, எல்லா சம்பவங்களையும் மறக்கிறது போல, கர்த்தர் செய்த நன்மைகள் என்ன செய்யாதீங்கன்னா மறக்காதீங்க. ஆமே. உலகத்தினுடைய காரியத்தை நம்ம மறந்து போகலாம், உலகத்தில் நடக்கிற சம்பவங்களையும், உலகத்தில் பேசுகிற காரியங்களும், உலகத்தில் நம்ம செயல்படுகிறதையும் மறந்து போகலாம். ஆனால் ஒரு நாளும் என் ஆத்மா கர்த்தர் என்ன செய்யாதுன்னா மறந்து போகாது. அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம சொல்ல முடியும், இன்றைக்கி காலையில் நம்ம எப்படி எழுந்து ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்தோன்னா நமக்கு ஞாபகம் இருக்குது. என்ன ஞாபகம் இருக்குன்னா, இன்றைக்கி கர்த்தருடைய ஓய்வு நாள், இன்றைக்கி ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு நாள். இது நம்ம மறக்கலை. இந்த விசுவாசம், இந்த நம்பிக்கை தான் ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் நம்ம சொல்ல முடியும், அவர் செய்த சகல உபகாரங்களை என்ன செய்யாத, மறக்காத. என்ன தேவன் எத்தனையோ விதமா நடத்தி வந்தார், எத்தனையோ விதமாய் கர்த்தர் நன்மையினால் நிரப்பினார், என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டெடுத்தார், என்னுடைய எல்லா சகலவித வியாதிகளை கர்த்தர் எடுத்து போட்டார். நான் ஒரு நாளும் மறக்கல. நம்ம இந்த வருஷத்தினுடைய முடிவில் வந்திருக்கிறோம். நமக்கு ஒரு பெரிய ஒரு நிச்சயம் உண்டு, என் தேவன் செய்த எந்த நன்மைகளையும் நான் மறவாமல் இருக்கும்படி கர்த்தர் இதுவரைக்கும் எனக்கு கிருபை தந்தார். ஆமே. இந்த வருஷத்தில் எவ்வளவோ சம்பவங்கள் நடந்தது, எவ்வளவோ சூழ்நிலைகள் வந்தது.
பெருவெள்ளங்கள் எழும்பி வந்தது, அக்கினியில நடந்து போனோம், ஆற்றை கடந்தோம், பெரு வெள்ளத்துக்கு நடுவில் நடந்து போனோம். ஆனா இத்தனைகளுக்கு மத்தியிலும் என் தேவன் ஒருவர் மாத்திரம் இம்மட்டும் கைவிடாமல் இருந்ததை நான் மறந்து போகவே இல்லை. எத்தனை பேர் நினைக்கிறோம், என் பிராணனை அழிவுக்கு கர்த்தர் விலக்கி மீட்டார், என்னுடைய ஜீவனை கர்த்தர் அருமையா பார்த்தார், என்னுடைய ஜீவனை நான் துஷ்டமாய் பார்க்கும் போதும் அவருடைய பார்வைக்கு எப்படி இருந்ததுன்னா அருமையா இருந்தது. அவர் தனிமையான நேரத்தில் தாவீது ராஜா சொல்றாரு, அடிக்கடி அவர் சொல்லுகிற வார்த்தை யாருக்கு அப்படின்னா, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்துரு, என் ஆத்துமாவே நீ கலங்காது, என் ஆத்துமாவே நீ கர்த்தரிடத்திலே சார்ந்துரு, என் ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கிரு. அப்படி இவர் சொல்லுகிற எல்லா வார்த்தைகளும், சங்கீதத்தில் எழுதப்பட்ட எல்லா வார்த்தைகளும் எப்படி இருக்குன்னா, தன்னுடைய ஆத்மாவுக்கு, ஏன் தன்னுடைய ஆத்மா ஒரு குறிப்பிட்ட காலம் சோர்ந்து போகும், ஒரு குறிப்பிட்ட காலம் சந்தோஷம் அடையும், ஒரு குறிப்பிட்ட காலம் அது தேவனை மறந்து போகவும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் அவர் சொல்லும்போது, அவருடைய குமாரனாகிய சாலமோன் சொல்லும்போது, எனக்கு கர்த்தர் மிகுதியான ஆசீர்வாதத்தை கொடுத்து அந்த ஆசீர்வாதத்தை நிமித்தம் கர்த்தர் யாருன்னு நான் கேட்காதபடிக்கு, அல்லது கர்த்தர் குறைவா கொடுத்து இந்த குறைவில் நான் ஆண்டவர் தூசிக்காதபடி அன்றன்று உள்ளதை கர்த்தர் என்ன பண்ணுங்கன்னா தாங்க. அவங்களுடைய ஜெபம் என்னன்னா, நிறைய கொடுத்துறாலும் நான் கர்த்தர் என்ன செஞ்சிருவேன், மறந்துடுவேன். நிறைய பொக்கேஷன் வந்துருச்சு, நிறைய பணம் வந்துருச்சு, இன்னைக்கு எழுந்து ஜெபிக்க முடியாது, இன்னைக்கு எழுந்து ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போக முடியாது, இன்னைக்கு ஒரு 10 வாரத்தை சோத்திரம் பண்ண முடியாது, மறந்துடுவேன். அல்லது ஒண்ணுமே இல்லாம தரித்திரத்தில் போயிட்டாலும் கர்த்தர் கொடுக்கவே இல்லை, கர்த்தர் கைவிட்டாருன்னு ஆண்டவர் தூஷிப்பேன். இது ரெண்டுமே இல்லாதபடி அன்றன்று உள்ளதை எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நீ எல்லா காரியத்திலும் என்ன செய்யணும், கர்த்தரை மறக்காது. உன் இருதயத்துக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு வார்த்தை, இந்த சூழ்நிலைகள் கடந்து போகும், இந்த வருஷத்தில் கடந்து வந்த எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தரை நடத்தினார். நீங்கள் உபாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்து நீங்கள் வாசிக்கும் பொழுது, உபாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது மோசே சொல்றாரு பாருங்க, உன் கண் கண்ட காரியங்களை நீ என்ன செய்யாதனா மறவாதபடிக்கு உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகளை உன் இருதயத்தை விட்டு நீங்காமலும் எச்சரிக்கையா இருந்து உன் ஆத்மாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள், அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவி போதிச்சு சொல்லு. உன் கண் கண்ட காரியத்தெல்லாம் என்ன செய்யாதுன்னா மறந்துடாதப்பா. மோசே கடைசியா இந்த ஜனங்க எல்லாருக்கும் அவர் உபதேசம் பண்ணுகிற ஒரு காரியம் என்னன்னா, எத்தனையோ விதமான அடிமைத்தனத்திலிருந்தும் எத்தனையோ விதமான உபத்திரவத்திலிருந்தும் கர்த்தர் உன்னை கொண்டு வந்ததை நீ மறந்துடாத. இப்போ இவங்க எங்க போறாங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் இந்த பகுதி நீங்க வாசித்தீங்கன்னா இவங்க கானானுக்குள்ள பிரவேசித்துருவாங்க. அந்த கானானுக்குள்ள இவர்கள் நட்டாத திராட்சை தோட்டமும் கட்டாத வீடும் எல்லாம் இவர்களுக்காக ஆயத்தமா இருக்கிறது. இவர்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல போய் மிகவும் செழிப்பா இருக்க போகிறாங்க. ஆனா மோசே சொல்லுகிறாரு, நீ ஒரு செழிப்பான இடத்துக்குள்ளதான் போக போகிறீங்க, நீங்க ஒரு ஆசீர்வாதம் என்ன இடத்துக்குள்ளதான் கர்த்தர் கொண்டு போய் விடுவாரு. ஆனா உன் கண் கண்ட காரியங்களை மறவாதபடிக்கு அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ பாலும் தேனும் ஓடும்போது கர்த்தரை விட்டு தூரம் போயிடாத. ஏன் அப்படி மோசே சொல்றாரு அப்படின்னா, ஒன்னும் இல்லாத காரியத்திலே இவங்க என்ன செய்வாங்கன்னா கர்த்தரை விட்டு போயிடுவாங்க. தண்ணி கிடைக்கலையா ஆண்டவர் இல்லைன்னுவாங்க, அப்பம் கிடைக்கலையா ஆண்டவர் இல்லைன்றுவாங்க, மண்ணா வரலையா ஆண்டவர் இல்லைன்றுவாங்க, காடை வரலையா இது வேணாம் ஆண்டவர் வேணாம் விட்டுருங்கன்னுவாங்க, ஆண்டவர் நடத்தலன்னுவாங்க. மோசே மலைக்கு மேலே போயிட்டு 40 நாள் வரலையா, அவ்வளோதான் மோசே மறிச்சிட்டாரு. எங்களுக்கு முன்பாக செல்லுகிற ஒரு தெய்வத்தை என்ன பண்ணுங்க, உண்டு பண்ணுங்க. இப்போ இந்த ஜனங்க வந்த பாதையெல்லாம் பார்க்கும்போது மிகவும் உபத்திரவப்படும் போதே இவங்க கர்த்தரோடு கூட நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போ இவங்க எங்க போறாங்கன்னா, மிகவும் செழிப்பான ஒரு தேசத்துல போறாங்க, பாலுந்தேனும் ஓடுற தேசத்துக்கு போறாங்க. இவங்களுக்கு இதுக்கு பிறகு டிராவலிங் கிடையாது. இதுக்கு பிறகு என்னன்னா ஃபுல் ரெஸ்ட் தான். இவ்வளோ நாள் நடந்தாங்க, 40 வருஷம் என்ன பண்ணிட்டாங்க, நடந்துட்டாங்க. ஆனா இப்போ இவங்க போய் ஓய்ந்திருக்க போகிறாங்க.
நடக்கும் போதே இவங்க வாய் என்ன செய்யல, ஓயல. நடக்கும் போதே என்ன பண்ணல, வாய் ஒரு நிமிஷம் ஓயல, முறுமுறுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆண்டவர் தூஷிக்கிட்டே இருந்தாங்க. நடந்து 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 ஆண்டவரை திட்டி சபிச்சு, ஊழியக்காரனை திட்டி சபிச்சு இப்படியே தான் வந்தாங்க. ஆனா இப்ப போய் நீ ஒரு இடத்துல அமர்ந்திருக்க போகிறப்பா, இப்போ உனக்கு மிகப்பெரிய பிரச்சனை வரும். என்ன பிரச்சனைனா, இங்க போய் செட்டில் ஆன உடனே நான் ஏன் ஆண்டவரை தேடணும், நான் ஏன் ஆலயத்துக்கு போகணும், நான் ஏன் பலி கொடுக்கணும், நான் ஏன் இப்படிலாம் இருக்கணும், கர்த்தர் யாருன்னு கேட்கறதுக்கும் நீ ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணுவேன், உன் வாயை தரப்ப. அதனால சொல்கிறேன், உன்னை நடத்தின உன் தேவன் எப்படிலாம் வந்தார்னு அதை நீ நினச்சி எச்சரிக்கையாரு. ஒருவேளை நீ மட்டும் எச்சரிக்கையாக இருக்காத, உன் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுன்னா சொல்லு, ஆண்டவர் நடத்தின விதத்தை சொல்லு, உன் தேவன் இவர் தான் சொல்லு, இந்த தேவனை விட்டு பின்னாடி போகாதன்னு சொல்லு. நீங்க யாத்திராமத்தில் கூட வாசித்து பார்க்கலாம், வாசிக்க தேவையில்லை. 14-16 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த பெரிய சமுத்திரத்து நடுவில் ஆண்டவர் எல்லாரையும் வழியை திறந்து கூட்டிட்டு வர்றாரு. எகிப்தியர்கள் பின்தொடர்ந்து வருகிறத அந்த இடத்துல இருந்து எல்லாரும் பார்க்குறாங்க. எகிப்தியர் வராங்க, இவங்க எல்லாம் பின்தொடர்ந்து வரும்போது கர்த்தர் ஒரே நிமிஷத்துல இந்த எகிப்தியரின் கண்களுக்கு முன்பாக சமுத்திரம் என்ன செய்யுதுன்னா, எகிப்தில் தனியாக பிரிக்குது, இந்த இஸ்ரவேலை தனியாக பிரிக்குது. அவர்கள் மாத்திர கடலில் அழிக்கப்படுகிறாங்க, இஸ்ரவேலில் ஒருவனும் அழிக்கப்படலை. இப்படிப்பட்ட வரலாறுலாம் உன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லு. நான் உங்களை எப்படி நடத்தி வந்தேன், நான் உங்களோடு கூட எப்படி இருந்தேன், உங்களுக்கு முன்பாக எப்படிப்பட்ட மேகம் புறப்பட்டது, உங்களுக்கு முன்பாக எப்படிப்பட்ட அக்கினி ஸ்தம்பம் புறப்பட்டு வந்தது. இந்த ஒன்றை என்ன செய்யாத, மறவாத, ஒவ்வொரு நாளும் எச்சரிக்கையா இரு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். காலை நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை, ஒரு நாளும் என் தேவனை விட்டு விலகாதபடி நான் எச்சரிக்கையா இருந்து என் ஆத்மாவை காத்துக்கொள்ளணும். ஆமே, ஆண்டவரை விட்டு விலகி போகிறது. அதான் உலகத்தில் இருக்கிற பெரிய ஊழியக்காராகிய பால் யாங்கிச்சு அவர் சொல்லுகிறாரா, பல லட்சம் ஆத்துமாக்கள் அவருடைய திருச்சபையில் உண்டு. தென்கொரியாவில் ஒரு பெரிய எழுப்புதலை உண்டு பண்ணி அவர் பெரிய ஒரு லட்சக்கணக்கான மக்களை ஆதாயமாக்கி சபை நடத்தி கொண்டிருக்கிற மனுஷன் சொல்கிறாராம், நான் ஆண்டவரை விட்டு விழுந்து போவதற்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது, ஆனால் ஆண்டவரோடு நடப்பதுக்கு கர்த்தர் எனக்கு எச்சரிக்கையை தரணும், ஜாக்கிரதையை தரணும். இப்போ எல்லாருக்கும் இந்த வசனம், இந்த வார்த்தை பொருந்தும். நான் ஆண்டவருக்குள்ளே இன்னைக்கு நடக்கிறதுக்கு தான் எனக்கு மிகுந்த எச்சரிக்கையும் ஜாக்கிரதையும் தேவை தவிர, ஆண்டவரை விடுறதுக்கு ஒரு நிமிஷம் நமக்கு போதும், ஈஸியாக மறந்துடும். அடிக்கடிக்கு ஞாபகப்படுத்துகிறோம், நீ ஆண்டவரை மறந்துடாத, ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை கேள். நமக்கு ஃபோனில் பார்க்கும் போதும் திடீர்னு ஆண்டவர் நினைப்பூட்டார், ஏதோ ஒரு வசனத்தின் மூலமாக நினைப்பூட்டார். கர்த்தரை மறக்காது. சோர்ந்து போகும்போது ஒரு வார்த்தை நினைப்பூட்டார், அல்லது நம்ம மிகுந்த சந்தோஷத்தின் மிகுதில் வேற ஏதாவது ஒரு காரியத்தை சிந்திக்கும் போது ஆண்டவர் நினைப்பூட்டார், அல்லது நம்ம வேற ஏதோ ஒரு காரியத்தை செய்யும் போது ஆண்டவர் நினைப்பூட்டார். கர்த்தரை என்ன செய்யாதனா மறக்காத. கர்த்தருடன் நடத்தி வந்தது அதிசயமான கிருபை. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44வது அதிகாரம் 21வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது, 44:21 எடுத்து வாசிக்கும் பொழுது, யாக்கோபே, இஸ்ரவேலே, எவைகளை நினைக்கணும், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன். இஸ்ரவேலே, நீ என்னால் என்ன செய்யாத, மறக்கப்படுதலை. இவைகளை நினை. எதை நினைக்கணும்னா, நான் தான் உன்னை உருவாக்கினேன், நான் தான் உனக்கு ஜீவனை கொடுத்தேன், நான் தான் உன்னை பாதுகாக்கிறேன், நான் தான் உனக்கு சுகத்தை கொடுத்தேன், நான் தான் உன்னை மீட்டு கொண்டேன், நான் தான் உன்னை உருவாக்கினேன். இவைகளை எல்லாம் ஒரு மனுஷன் நினைக்கும் போது கர்த்தரை விட்டு என்ன செய்ய மாட்டாங்கன்னா, பின்னாடி போக மாட்டாங்க, கர்த்தரை மறக்க மாட்டாங்க. அடுத்த வசனம் சொல்லுது, உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றி விட்டேன் நினைக்கும் போது, நம்முடைய மீறுதல்கள், பாவங்கள், நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் என்ன செய்யறாருன்னா அகற்றுகிறார். ஏன் அகற்றுறாருன்னா, நீ நினை, நீ எங்கிருந்து வந்த, எந்த இடத்துல இருந்து நான் உன்னை புறப்பட பண்ணினேன், உன்னுடைய சூழ்நிலை என்ன, உன்னுடைய போராட்டம் என்ன, உன்னுடைய உபத்திரவம் என்ன, உன்னுடைய வாழ்க்கை என்ன, இவைகளுக்கு மத்தியில் நான் உன்னை நடத்தினதை நீ நினைச்சு பாருப்பா. நீ உலகம் மறந்து போகிறது போல சீக்கிரமா என்ன செய்யாத, மறந்து போகாத. இந்த ஜனங்கள் மறந்து போகிறது போல சீக்கிரமா மறந்து போகாத. மோசே கடந்து வந்த இந்த 40 வருஷமும் இந்த ஜனங்களுக்கு கொடுத்த ஒரு அட்வைஸ் என்னன்னா, உன் கர்த்தர் யாருன்றத நீ சீக்கிரமா மறந்து போயிடுற.
உங்க கூட இருக்கிறவர் யாருன்றதை நீ சீக்கிரமா மறந்து போகிறீங்க. ஆண்டவர் பிரத்யட்சமா வெளிப்படும் போதெல்லாம் நான் தேவனுக்கு தான் கீழ்ப்படிவேன், ஆண்டவர் எங்களோடு பேச வேண்டாம், மோசே மாத்திரம் எங்களோடு பேசுவோம், ஆண்டவருடைய சத்தத்தை நாங்க கேட்டா செத்து போயிடும் சொல்றீங்க, பயப்படுறீங்க, நடுங்குறீங்க. ஆனா சீக்கிரத்துல ஆண்டவருடைய வார்த்தையை மறந்து போகிறீங்க. ஆண்டவர் எப்பவுமே வந்து நம்ம கிட்ட 24 மணி நேரம் பேசிக்கிட்டே என்ன பண்ண மாட்டாரு, இருக்க மாட்டார். இந்த ஜனங்கிட்ட 24 மணி நேரம் ஆண்டவர் பேசல, மோசே கிட்ட 24 மணி நேரம் பேசல. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், மேகம் எழும்பும் போது நீங்க புறப்படுங்க, மேகம் நின்றுச்சா அங்க நில்லுங்க, உங்களுக்கு தேவையானதை நான் தருவேன். ஆனா அடிக்கடி இந்த ஜனங்களுக்குள்ள என்ன பிரச்சனைனா, இத்தனை லட்சம் ஜனங்களுக்கும் தண்ணி ஒரு குறையா இருந்தா அது பெரிய பிரச்சனை, சாப்பாடு குறையா பெரிய பிரச்சனை. ஆண்டவர் வந்து எங்களுக்கு முன்னாடி போகிறதுக்கு ஒரு 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 ஆளை எழுப்புலையே, ஒரு ஆளை கொடுக்கலையே, அது ஒரு பிரச்சனை. எங்களுக்கு இந்த வீடு வசதியா இல்லை, எங்களுக்கு அந்த இடம் பிரச்சனையா இருக்கு, எனக்கு அதை கொடுக்கல இதை கொடுக்கல. ஆனா எங்களுடைய பின்பகுதி நீங்க பாத்தீங்கன்னா எகிப்துல அடிமைகளை போல ஒன்றுமே இல்லாம இருந்தாங்க. அதனாலதான் மோசே அடிக்கடி சொல்றாரு, 430 வருஷம் எகிப்துல எப்படி இருந்தீங்கன்னா அடிமையா இருந்த, இன்னைக்கு நீ கொஞ்சம் சுதந்திரமா வந்த பிறகு உன்னை அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்த பிறகு ஆண்டவர்கிட்ட வந்து சொல்கிறோம், இன்னைக்கு ஆண்டவர் எங்கே இருக்கிறாரு, எனக்கு ஆண்டவர் அதை தரலையே, ஆண்டவர் எங்கே இருக்கிறாரு, எனக்கு ஆண்டவர் சாப்பாடு தரல, ஆண்டவர் எங்கே இருக்கிறாரு, எனக்கு கரெக்டான இடத்த தரல. ஆனால் நான் இருந்த இடங்கன்னா அடிமைத்தனம். அதனால தான் மோசே சொல்லுகிறாரு, இந்த ஜனங்க சொல்கிறாங்க நாங்கள் எகிப்தில திருப்தியாக என்ன பண்ணோமா சாப்பிட்டோம், இறைச்சி பாத்திரங்களாண்டிலே உட்கார்ந்து என்ன பண்ணாங்களாம். எவ்வளோ பெரிய பொய் பாருங்க. எகிப்தில் இறைச்சி பாத்திரங்கள் அண்டியில் உட்காந்துருந்தாங்க, சாப்பாடு செய்கிற கிச்சன்ல உட்காந்துட்டு இருந்தாங்க. எங்கே உட்காந்துட்டு இருந்தாங்க? இவனுங்க வந்து செங்கல் அறுக்கலைன்னா இவனுக்கு கொடுக்கப்படுகிற வைக்கோல் கூட கொடுக்க முடியாது. நீயே தேசம் எங்கும் போய் வைக்கோல் பறித்து அந்த செங்கலை எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி கடுமையாக வேலை வாங்கினான். ஆனால் இவங்க ஆண்டவர்கிட்டயே வந்து இவங்களுடைய வார்த்தை எப்படி வெளிப்படுத்துனா, நாங்கள் எகிப்தில் இறைச்சி பாத்திரங்கள் அண்டியிலே என்ன செய்யும், திருப்தியாக சாப்பிட்டோம், திருப்தியாக வாழ்ந்தோம், திருப்தியாக இருந்தோம். உங்களுக்கு என்ன நினைக்கல அப்படின்னா, ஆண்டவர் இன்னைக்கு என்னை சுதந்திரமாக வச்சு, சுதந்திரமாக பேச வச்சு, சுதந்திரமாக எல்லாத்தையும் பார்க்க வச்சு, என்னை அனுபவிக்க வச்ச ஆண்டவரை மறந்துட்டு அடிமைத்தனத்தை நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வந்த பாதை 430 வருஷம் அடிமை, மூச்சு விடவும் உனக்கு டைம் இல்லை. ஆனால் இன்னைக்கு உனக்கு ஒரு விசாலமான வாசலை திறந்திருக்கிறேன். இந்த விசாலமான வாசலை நான் தான் திறந்தேன் என்று சொல்லி ஒரு நாளை மறக்காத. இந்த 3 காரியத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். கர்த்தரை மறவாது இருக்குன்னா 119வது சங்கீதம் 68வது வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்ளணும். 119வது சங்கீதம் 68வது வசனம். தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறீர். முதலாவது போதும், உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். முதலாவது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, தேவன் நல்லவர். அவர் யாருன்னா நன்மை செய்கிறவர். ஏன் கர்த்தரை மறக்கக்கூடாது அப்படின்னா, அவர் யார் எனக்கு? முதலாவது சத்தமாக சொல்லுங்க, அவர் யாரு? நல்லவர். அவர் இன்னொன்று யாருன்னா நன்மை செய்கிறவர். இப்போ நீங்கள் கேட்கலாம், இன்னைக்கு என் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே நன்மையாக இருக்கா? இன்னைக்கு என் வாழ்க்கையில் நடக்கிற காரியம் எல்லாமே நல்லதாகவே இருக்கா? இன்னைக்கு நான் போகிற சூழ்நிலை எல்லாமே நல்லதாகவே இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஜனங்க நடந்து வந்த பாதையெல்லாம் பார்க்கும்போது கண்ணீர், உபத்திரம், பாடு, தண்ணி இல்லை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இவ்வளோ சூழ்நிலை. ஆனால் இவங்க போய் சேர்ந்த இடம் எப்படின்னா தெளிவாக சொல்லுது, பாலும் தேனும் ஓடுகிற தேசம். நீ கட்டாத வீடு, நட்டாத தோட்டத்தில் இருக்கிற ஒரு தேசம். ஆனால் நடந்து வந்த பாதையிலெல்லாம் மோசம். வேதம் சொல்லுகிறது, தேவரி நல்லவரும் நன்மை செய்கிறோம். இப்போ நன்மை செய்கிறவர் எப்படிங்க இவ்வளோ பிரச்சனைகள் நடத்தி வந்தார்னா, இந்த பிரச்சனைகளை தாண்டி தான் கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆமே. இப்போ அவர் நல்லவர், நன்மை செய்கிறவர் நம்ம விசுவாசிக்கிறோம். அவரை மறவாமல் பின்பற்றி வரும்போது அவர் பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் இதுதான் யோபு சொல்லுவார் தெளிவா. யோபுவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது, யோபு 2:10 வாசிக்கும் பொழுது அவர் அவங்க மனைவிகிட்ட சொல்றாரு, நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல. ஏன் பேசுறாங்க? ஏன் யோபு அப்படி சொல்றாருன்னா, இந்த அம்மா வந்து யோபை பார்த்த விதம் வந்து வேற. யோபை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும்.
யோபு எப்படி இருந்தார்? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகிற மனுஷனமா இருந்தார். அந்த ஊர் தேசத்துல அவரை போல ஒரு நீதிமான் இல்லை, அவரை போல ஒரு உத்தமன் இல்லை, அவரை போல ஒரு செல்வமாய் வாழ்ந்த ஒரு சீமானை போல வாழ்ந்தவர் இல்லை. அவ்வளவு ஒரு செல்வமாய் வாழ்ந்தாரு. கர்த்தருக்கு என்ன செஞ்சார்னா பயந்து இருந்தார். என் பிள்ளைங்க ஒருவேளை பாவம் செய்திருந்தா, பாவம் செய்யல, ஒருவேளை பாவம் செஞ்சிருந்தா அந்த பாவத்துக்கு முன்னாடியே பலி செலுத்தினார். கர்த்தருக்கு விரோதமா ஒரு வார்த்தை பேசல, கர்த்தருக்கு விரோதமா மனசுல இருதயத்துல தீங்கு நினைக்கல. ஆனா இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னா, யோபினுடைய வாழ்க்கை அப்படி தலைகீழ போயிடுச்சு, ஒன்றுமே இல்லாம போயிடுச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது கூட இருந்த அவங்க மனைவியால ஏற்றுக்கொள்ளவே முடியல. 10 பிள்ளைங்க போயிட்டாங்க, ஆடு மாடு செல்வங்கள் வீடு எல்லாமே போயிடுச்சு. கடைசியில் தன்னுடைய கணவனுடைய சரீரமும் ஒண்ணுமில்லாம போயிடுச்சு. இதை பார்த்து அந்த வேதனையில அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கை கட்டப்பட நிச்சயமா முடியாது. ஏன்? சொத்து போயிடுச்சு, எப்படியா ஒன்று சம்பாதிக்கலாம், இல்லை எல்லாம் பிள்ளைங்க கூட போயிடுச்சு, எப்படியாவது ஒன்று கிடச்சிரும், ஏதோ ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் இன்னைக்கு சரீரமே என்ன ஆச்சுன்னா ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. இந்த வேதனையை என்னால் பார்க்க முடியல. இந்த வேதனையை நான் பார்க்கறது பதிலாக நீங்கள் என்ன செய்யுன்னா, தேவனை தூசி, அப்படியாவது கர்த்தர் உன் ஜீவன் என்ன பண்ணுவார், எடுப்பாரா பார்க்கலாம். நம்ம சொல்கிற ஒரு ஆலோசனை அவங்க கணவருக்கு என்னென்னா, நீங்கள் நல்லா வாழ்ந்தீங்க, இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை மிகவும் மோசமாக இருக்குது, என்னாலே பார்க்க முடியல, ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் எப்படி பார்ப்பாங்க, இந்த ஊரில் நீங்கள் ரொம்ப கம்பீரமாக வாழ்ந்துட்டு இன்றைக்கி இவ்வளவு ஒரு பிச்சைக்காரனை போல் மோசமாக இருக்கிறீங்களே, எப்படி பார்க்க முடியும்? அதனால் என்ன செய்யுங்க, தேவனை தூஷித்து சாபம் விடுங்க. அப்படி சாபம் விடும் போது கர்த்தருடைய அக்கினி உங்கள் மேலே விழுந்து அப்படியாவது உங்கள் ஜீவன் போகுதா பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தைக்கு தான் யோபு பிரதியுத்தரமாக சொல்கிறாரு, நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல என்ன செய்யுங்க பேசுகிற. ஏன் அப்படின்னா, தேவன் கையிலே நன்மையை பெற்றனா என்ன பெறக்கூடாது, தீமையை பெற வேண்டாமோ? அவருக்கு நல்லா தெரியும், தேவன் நன்மை தான் செஞ்சார், இவ்வளோ நாள் என்ன செஞ்சார், நன்மை தான் செஞ்சார். இப்போ கொஞ்ச நாள் கர்த்தர் தீமையை கொடுத்துருக்கிறார், ஆனால் அந்த தீமை நிரந்தரம் அல்ல. சொல்றாரு, தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு என்ன செய்யலைன்னா, தன் உதடுகளினால பாவம் செய்யவில்லை. அவருக்கு தெளிவாக தெரியும், கர்த்தரை நான் ஒரு நாளும் என்ன செய்யலைன்னா மறக்கவும் இல்லை, கர்த்தர் செய்த நன்மைகளை நான் மறக்கவும் மாட்டேன். அவர் யாரு? நல்லவர், நன்மை செய்கிறவர். இன்னைக்கு இந்த உபத்திரவத்தின் பாதையில் என்னை இயேசு நடத்தினாலும் கர்த்தர் நடத்தினாலும் அவர் தன்னுடைய மனைவிக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம், இந்த பாதையில் நான் தேவனை எந்த அளவுக்கு உறுதியாக பற்றி இருக்கிறேன், நான் அவரை மறந்து போகிறேனா இல்லையா என்று சொல்லி கூட தேவன் எனக்கு ஒரு வேளை இதை சோதித்திருக்கலாம் அப்படின்னு அவங்க மனைவிக்கு சொல்றாரு. இவரை பார்க்க வந்த 3 நண்பர்களும் கர்த்தரை ஏக வசனமா திட்டுறாங்க. 3 பேர் வராங்க, 3 பேரும் பாட்டா பாடி தள்ளுறாங்க. ஆனா கடைசியில் யோபு கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்க என்னை குறித்து என்ன செய்யலன்னா பொறுமையா பேசலப்பா. யோபு வேண்டுதல் செய்தா அவங்க சிறையிருப்பு மாறும். ஆனா கர்த்தர் யோபுனுடைய முன்னிலைமையை பார்க்கலாம் பின்னிலைமை ஆசீர்வச்சார். நம்முடைய கர்த்தர் நல்லவர், நன்மை செய்கிறவர். ஆமே, எல்லா நேரத்திலும் நல்லவர், நன்மை செய்கிறவர், நல்லவர், நன்மை செய்கிறவர். நான் மறக்கல, என் தேவன் என்னை நடத்தி வந்த காலத்தை நான் மறக்கல, இனி என்னை கர்த்தர் நடத்த போகிற காலத்தை நான் மறக்க மாட்டேன். என்னை ரொம்ப ஆசீர்வாதமாக கர்த்தர் வச்சிருந்தாரு, என்னை ரொம்ப உயர்வாக கர்த்தர் வச்சிருந்தாரு. ஆனா அந்த உயரத்திலிருந்து கர்த்தர் என்னை தாழ்விடங்களில் கொண்டு போகிறார். அதனாலதான் சங்கீதக்காரன் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, கர்த்தர் உயரத்திலிருந்து தாழ்வில் என்ன பண்ணார்னா கொண்டு போனார். இப்போ தாழ்வில் கொண்டு போனவர் திரும்ப அவர் உயரத்தில் கொண்டு போகிறது கொஞ்ச நேரம் ஆகாது. ஆனா அந்த தாழ்வில் இருக்கும்போது நான் எந்த அளவு கர்த்தரை நேசிக்கிறேன், நான் எந்த அளவு கர்த்தர் மேல பற்றுதலாக இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது காரியம், நம்முடைய தேவன் யாருன்னா நல்லவர், நன்மை செய்கிறவர். அவரை ஒரு நாளும் மறக்காதீங்க. 2வது நம்ம ஒரு காரியத்தை வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 30வது சங்கீதம் 5வது வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும். 30வது சங்கீதம் 5வது வசனம். ஒரு நிமிஷம் அவருடைய தயவோ நீடிய வாழ்வு
சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்தில் களிப்பு உண்டாகும். ஆமென். ரெண்டாவது நம்முடைய தேவன் யாரு அப்படின்னா, அழுகையை மாற்றி களிப்பை தருகிற தேவனை மறக்காதீங்க. நம்முடைய தேவன் யாரு? அழுகையை மாற்றி களிப்பை தருகிறவர். அவரை மறக்காது. இந்த அழுகையை ஆண்டவர் எப்படி மாற்றார் அப்படின்னா, சாயங்காலம் முழுவதும் என்ன தங்குதுன்னா அழுகை இருக்கு. ஆனால் விடியற் காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு நிச்சயம் உண்டு. என்ன உண்டாகுதுன்னா களிப்பு, ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு மாறுதல். கடந்த நாட்கள்லாம் பார்க்கும்போது சூரியன் எப்போதான் வரும் என்ன பண்ணோம் எதிர்பார்த்துட்டே இருந்தோம். சாயங்காலம் ஆச்சு, விடியற்காலம் ஆச்சு, திரும்ப சாயங்காலம் ஆகுது, விடியற்காலம் ஆகுது, நம்பிக்கையே இல்லை. வெயில் வந்தாதான், நம்ம தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு வெயில் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வேலையே ஆகாது. மழை வந்ததுன்னா வீட்லேயே தான் இருப்பாங்க. இப்போது அது போல் கர்த்தர் இந்த அழுகைய ஒரு மனுஷனுக்கு என்ன செய்யறாருன்னா மாற்றுறாரு. பல வருஷமாக நான் அழுதுட்டு இருக்கிறேன் பிரதர், பல வருஷமாக நான் என் வாழ்க்கை கண்ணீராக இருக்க பிரதர், ஆனால் ஆண்டவர் பிறந்த அந்த ஒரு மாதம் ஒரு பெரிய களிப்பு உண்டாகும் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். எத்தனையோ பேர் பல வருடங்களாக பல நோய்களோடு போராடி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் விசுவாசிக்கிறோம், கர்த்தர் ஒரு பெரிய களிப்பை உண்டு பண்ணுவார், கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவார். நீ நினைக்கிறோம் எத்தனையோ பேர் தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற அந்த வியாதிகள் நடுவில் கர்த்தரை அந்த சூழ்நிலையிலும் தூஷிக்காம தேவனை நோக்கி காத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த அந்த பலவீனம், அந்த வியாதி, இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. கடந்த நாட்களில் கூட எங்கள் சபையில் இருந்த ஒரு ஐயா ஒருத்தர், அவங்க மனைவி அவங்க சரீரத்தில் இருந்த வியாதியை ஐயோ நினச்சே பார்க்க முடியல. இப்போது அவங்க கேஎம்சி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, டயாலிசிஸ் பண்ணுறாங்க, ரத்த மாற்று சிகிச்சை பண்ணுறாங்க. அந்த ரத்த மாற்று சிகிச்சையில் இங்கே கழுத்துலேருந்து ஊசி போட்டு ஒரு பக்கம் ரத்தம் இறங்கும், இங்கேருந்து இந்த கழுத்துக்கு ஒரு டியூப் கொடுத்து புதுசாக ஒரு ரத்தம் ஏறும், இப்படி போய் ரொட்டேஷன் ஆகி வேறு ரத்தம் வரும். இந்த ரத்தம் ஏறி நேற்றுக்கு தான் பிரதர் ஒருத்தர் சொன்னார், சாயங்காலம் மெக்கானிக் பிரதர் ஒருத்தர், இல்லை பிரதர் அவங்களுக்கு ரத்த மாற்று சிகிச்சை என்ன பண்ண முடியாதான், செய்ய முடியாதான், நீங்கள் கொஞ்சம் வரீங்களா, நம்ம இந்த கேஎம்சி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னார். போகலாம் பிரதர், கண்டிப்பாக போகலாம், போய் பார்த்துட்டு வரலாம், ஜெபம் பண்ணிட்டு வரலாம். இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் நம்மளை எவ்வளவு 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 நன்மையாக நடத்துகிறாரு பாருங்க. ரத்த மாற்று சிகிச்சை செய்ய முடியாது, இனி அவங்க சரீரத்தில் சுகர் ஒரு 2 விரலையும் எடுத்துட்டாங்க, ஐ சுகர் இருக்குது, பிபி இருக்குது, அப்புறம் கிட்னி ஃபெயிலியர் ஆச்சு. ஒரே ஒரு சரீரத்தில் அந்த சகோதரனுடைய வாழ்க்கையில் மொத்தமாக அழுகை தான். இன்றைக்கி நேரத்தில் இல்லை, நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக பார்த்துட்டு இருக்கிறோம். அவங்க வாழ்க்கையில் சந்தோஷம் என்பதே கிடையாது. ஆனால் போகும்போதெல்லாம் ஜெபம் பண்ணுற ஒரு காரியம், கர்த்தர் உங்கள் நிலைமையை மாற்றுவார். அவங்க சொல்கிற ஒரு காரியம், கர்த்தர் என் நிலைமையை மாற்றவானா, இந்த வேதனை என்னால் அனுபவிக்கவும் இல்லை, கர்த்தரை நீ எடுத்துக்கிட்டா போதும், என்னை எப்படியா எடுத்துட்டா போதும். நான் சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட அழுகையோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு களிப்பை தருகிற மாதமாக இந்த மாதம் மாறணும், நிச்சயம் மாறணும். இந்த மாதத்தில் ஒரு வேதனையோடு துக்கத்தோடு மருத்துவமனையில் வேதனையாய் கழித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு பெரிய மகிழ்ச்சியை தரணும். இப்படிப்பட்ட வேதனைலாம் நம்ம கண்ணை திறந்து பார்க்கவும் முடியலங்க, ரொம்ப கொடூரமாக இருக்குது. அந்த ஒரு நரம்புலையும் அவங்க ரத்தத்தை ஏற்றி அந்த ஒரு நரம்பு வீங்கிடுச்சு, அந்த நரம்புலாம் வீங்கிடுச்சு. இது இனிமேல் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு கழுத்தில் போடுவாங்க, அப்புறம் இங்கே போடுவாங்க, இடுப்பில் போடுவாங்க, கையில் போடுவாங்க, ஒரு இடமும் போட்டு அதுக்கு பிறகு ஓட்ட போடுறதுக்கு இடம் இல்லாததுனால இதுக்கப்புறம் இவங்களுக்கு ரத்த மாற்று சிகிச்சை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, இருக்கிற ரத்தம் உப்பாக கலந்து அவங்களுக்கு கை காலெலாம் வீங்கிடும், நல்லா பெருசாக வீங்கி அதோடு அவங்க ஜீவன் போயிடும். நான் இப்படி ஒரு நாளும் வேதனைப்படுகிற அநேகர். நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாதம் இந்த வேதனையெல்லாம் கர்த்தர் மாற்றணும். நம்ம சரீரத்தில் வந்தால் மட்டும்தான் வேதனை இல்லை, எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் அவங்க சொல்கிறத கேட்கவே முடியல. ஐயோ, ஃபோன் வரும்போது அவங்களுடைய வேதனையை நம்மளால் கேட்கவே முடியல, அவ்வளோ வேதனையாக இருக்குது. நம்மளால் என்ன செய்ய முடியும்? எங்களால் ஒன்று முடியும், நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் எப்படியாவது சுகத்தை தருவாங்க. அவங்களுக்காக நாங்கள் எவ்வளோ முயற்சி எடுத்தோம், வேறு எங்கன்னா அந்த சித்த மருத்துவ முறையில் கூட ஏதாவது பண்ண முடியுமான்னு. ஆனால் கடைசியில்
கேஎம்சியில் தான் போயிட்டு இன்றைக்கும் அவங்களுக்காக நீங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ரெண்டாவது இந்த ஒரு வசனத்தை வாசிப்போம், 30:10 கூட நம்ம வாசிக்கிறோம், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக என்ன செய்யறீன்னா மாற பண்ணினீர். ஆமே, புலம்பல் அதிகமாக இருக்கு. ஐயோ, இந்த வருஷத்தில் நாங்கள் புலம்பின புலம்பல், நாங்கள் வடித்த கண்ணீர், நாங்கள் பட்ட கஷ்டம், இந்த கஷ்டத்துக்கெல்லாம் ஈடு செய்யவே முடியாது. ஆனால் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கு, இந்த வருத்தத்துக்கு ஈடாக கர்த்தர் ஒரு ஆறுதலை தருவார், கர்த்தர் ஒரு மகிழ்ச்சியை தருவார், கர்த்தர் ஒரு சந்தோஷத்தை தருவார். நம்ம விசுவாசிக்கிறோம், என் புலம்பலை கர்த்தர் மாற பண்ணுவார். ஆமே, ரெண்டாவது நம்புங்க, என் அழுகையை மாற்றி கர்த்தர் ஒரு களிப்பை உண்டாக்குவாருங்க. இந்த அழுகை மாறும். இந்த வருஷம் அழுகையோடு கண்ணீரோடு இருக்கிற வேதனையோடு எத்தனை பேர் என் வேதனை எப்போ நீங்கன்னு சொல்லி காத்து கொண்டிருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஜனங்களுக்காக எவ்வளவோ அற்புதங்களை செய்கிற கிருபையை கர்த்தர் ஒரு நியூட்ரலில் ஒரு 20 பேர் கொடுத்தா கூட ஒவ்வொருத்தரையும் சுகமாக்க முடியுமே, ஒவ்வொருத்தருடைய வேதனையை மாற்ற முடியுமே. அவங்களுக்கு மாத்திரையும் சப்போர்ட் பண்ணல, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு எதுவுமே மாற்ற முடியலையே. இந்த கிறிஸ்மஸ் மாதம் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க, எல்லாரும் வீட்டில் பெரிய பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கும், சந்தோஷமாக ஷாப்பிங் போவோம், சாப்பிடுவோம், எல்லாம் இருப்போம். ஆனால் அழுகிற ஜனங்கள் அழுது கொண்டே இருப்பாங்க, இருளில் இருக்கிற ஜனங்கள் இருளில் இருந்து கொண்டே இருப்பாங்க. நான் நம்புகிறேன், இந்த மாதம் இந்த அழுகிற ஜனங்கள், இருளில் இருக்கிற ஜனங்கள், வேதனையோடு போராட்டங்களோடு போராடி கொண்டிருக்கிற ஜனங்கள், உபத்திரவத்தின் நடுவில் இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய ஆறுதலை தருவார், கர்த்தர் ஒரு பெரிய சமாதானத்தை தருவார், கர்த்தர் அவங்களுடைய துக்கங்களை மாற்றுவார். ஆமே, அந்த வேதனை அவங்கள தொடரவே கூடாதுங்க, அந்த வேதனை அவங்களை பற்றி பிடிக்க கூடாது. அந்த வேதனை நடுவில் என் தேவன் உயர்ந்தவராய் இருந்து சகலவற்றுக்கும் மேலானவர், சகல காரியத்தை செய்கிறவர், கர்த்தருடைய கிருபை அளவில்லாமல் இறங்கட்டும். ஆமென். ரெண்டாவது, அழுகையை மாற்றி களிப்பை தருக. மூன்றாவது, நம்ம ஒரு காரியத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். 40வது சங்கீதம் 1வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 40வது சங்கீதம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். மூன்றாவது எழுதி கொள்ளுங்க, மறவாமல் என் கூப்பிடுதலை நினைத்த தேவனை நான் மறக்கவே கூடாது. மறவாமல் என் கூப்பிடுதலை நினைத்தவர். தாவீது சொல்லுகிறார், நான் பொறுமையாக காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதல் என்ன செஞ்சார்னா கேட்டிருக்கிறார். ரொம்ப வேதனை நடுவில் இந்த சங்கீதக்காரனை தாவீது சொல்றாரு, அவர் அடுத்த வருஷம் சொல்லுகிறது, பயங்கரமான குழியிலும் உலையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து கண்மலை நிறுத்தி. அடுத்த வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அககாரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவரையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கை வைக்கிற மனுஷன். இவர் எப்படி என்ன சொல்ல வர்றாருன்னா, எத்தனையோ விதமான சூழ்நிலைகள், பயங்கரமான குழி இருக்குது, பொய் சாட்சி இருக்குது, அகங்காரிகள் இருக்கிறாங்க, இப்படிப்பட்ட மனுஷர்களுக்கு மத்தியில் கர்த்தர் என்ன செஞ்சார்னா என் கூப்பிடுதலை கேட்டாருங்க. ஆமே, சுற்றிலும் பயங்கரமான குழி, பயங்கரமான இடுக்கன், பயங்கரமான சூழ்நிலை, இதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது அப்படின்னு நினைக்கும் போது கர்த்தர் என்ன செஞ்சார்னா என் சத்தத்துக்கு பதில் கொடுத்தார். அவரை நான் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாதுன்னா மறக்கக்கூடாது. அல்லேலூயா. என்ன செஞ்சார் கர்த்தர்? நம்முடைய சத்தத்துக்கு பதில் கொடுத்தார். நீங்கள் வாசிக்கலாம், ஏசாயா 38வது அதிகாரம் அதில் 1லேருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனுடைய நாளை கர்த்தர் நிர்ணயம் பண்ணின பிறகு கர்த்தர் அந்த மனுஷனுக்கு செவி கொடுக்கிறார். 38:1 வாசிக்கும் பொழுது இருந்தான், வந்து அவனை நோக்கி ஒழுங்குபடுத்தும். கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லிட்டு இவர் போயிட்டாருங்க. இவர் தெளிவாக சொல்றாரு, ஆண்டவர் சொல்லி அனுப்பின ஒரு வார்த்தை என்னன்னா, எசேக்கியாவே உங்க வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்து, உங்க ஆயுசு நாள் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், இதுக்கப்புறம் பிழைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போன உடனே இந்த மனுஷன் நம்பிக்கை தளர்ந்து போகல. இவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. நான் கர்த்தருக்காக காத்திருக்கிற ஒரு மனுஷன், கர்த்தருடைய பார்வையில் செம்மையானதை செஞ்சவன், நான் கர்த்தருக்காக ஓடினவன், நான் கர்த்தருக்காக வைராக்கியமா இருந்து எல்லா மேடைகளையும் தகர்த்து போட்டவன், கர்த்தர் என் ஜபத்தை கேட்பான்னு சொன்ன பிறகு அந்த நாட்களில் ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட எந்த ஒரு வார்த்தையும்
மாற்றவே படாது. சொன்னது தான். ஊழியக்காரர் சொல்லிட்டாரா, இந்த வருஷம் நீ தான் இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருப்பேன்னு சொன்னது தான். ஊழியக்காரர் அபிஷேகம் பண்ணதான். அப்படிப்பட்ட நாட்கள் இருக்கும்போது இந்த எசேக்கியாவுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. இந்த ஊழியக்காரை காட்டிலும் கர்த்தர் என் ஜெபத்துக்கு மிகவும் பதில் தருவான். ஆமே. அதனால தான் அவர் சொல்றாரு, அந்த ஊழியக்காரர்கிட்ட எதுவுமே பேசல. வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு, கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையா நடந்தேன், பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்று சொல்லி மிகவும் அழுது என்ன செய்யறாருன்னா விண்ணப்பம் பண்ணுகிறா. இந்த வார்த்தை எங்க என்ன நடக்குது? ஆண்டவருடைய இருதயத்தை அசைக்குது. அவர் ஆண்டவரை மறக்கல. சொல்லிட்டாப்பா, சரி ஆண்டவரே சொல்லிட்டாரு, நம்ம எழுந்து வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்துவோம், எல்லாம் முடிஞ்சிருச்சு, நம்ம அடுத்த காரியத்துக்கு போகலாம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணுங்க. கர்த்தருக்கு தெரியும், இவருக்கு தெரியும், கர்த்தர் என் ஜெபத்துக்கு என்ன தருவார்னா பதில் தருவார். அவரை நான் ஒரு நாளை மறந்தது இல்லையே. இவர் போராடி கூட ஜெபிக்கல, அழுது விண்ணப்பம் பண்றாரு. இந்த வார்த்தை வந்த உடனே ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை, இந்த வார்த்தையை நீங்க ராஜாக்கள்ல போய் வாசித்து பார்க்கும்போது மிகவும் அருமையா இருக்கும். அங்க அவரு அந்த அரண்மனையினுடைய முற்றத்துக்கு வெளியே போகிறதுக்கு முன்பாக சொல்லப்படும், நீ திரும்ப என் தாசனாகிய எசேக்கியாவுக்கு போய் சொல்லு, உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன். எங்க நடக்குது? ஒரு ஊழியக்காரன் சொல்லிட்டு புறப்பட்டு போகிறதுக்குள்ள, அந்த அரண்மனையை வெளியே தாண்டறதுக்குள்ளே ஆண்டவருடைய பதில் புறப்பட்டு வருதுன்னா, கர்த்தர் அந்த அளவாய் தம்முடைய ஜனத்தினுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார். அந்த அளவாய் தம்முடைய ஜனத்தினுடைய கண்ணீருக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். அந்த அளவாய் கர்த்தர் நம்முடைய நெருக்கத்தை, நம்முடைய நிந்தையை கர்த்தர் பார்த்திருக்கிறார். ஆமே. இந்த தேவனை ஒரு நாள் என்ன செய்யாதீங்கன்னா மறக்காதீங்க. எனக்கு பதில் தந்த தேவன் பெரியவர். என்னோடு கூட என் கண்ணீரை எல்லாரும் ஆர்ப்பமா பார்க்கும்போது என் கண்ணீருக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்தவர் யாருன்னா, ஆமே, கண்ணீர் ரொம்ப அசால்ட்டாக அவங்க நினச்சானே வரும், அழ வரும் இவங்களுக்கு அப்படின்னு நினைக்கும் போது கர்த்தர் ஒருவர் மட்டும் அந்த கண்ணீருக்கு மிகவும் முக்கியத்துவத்தை கொடுத்தார். அதனால தான் இந்த கூப்பிட்ட நாளிலே கர்த்தர் என்ன செஞ்சார்னா மறு உத்தரவு கொடுத்தார். எனக்கு ஆபத்து உண்டான நாளிலே கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நான் கூப்பிடுகிற அந்த பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் உடனடியாக கர்த்தர் செவி சாய்த்தார். 34 சங்கீதம், இந்த ஏழை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், கர்த்தர் என்னமா சாய்ந்து என் கூப்பிடுதலுக்கு என்ன சொன்னார்? செவி கொடுத்தார். நீங்க ஆண்டவர் செவி கொடுக்கிறாருங்க. இந்த நெருக்கத்தில் இருந்த என்ன, அவருக்காக காத்திருக்கிற என்ன, அவரை மறக்காம நினைக்கிற என்ன, தேவன் ஒரு நாள் மறந்து போகிறதுக்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. ஒரு நாளும், ஒரு நிமிஷமும், ஒரு நொடி பொழுதும் நம்ம நினைக்கலாம், நான் பல மணி நேரம் நான் ஜெபிக்க முடியலையே, நான் பல மணி நேரம் ஆண்டவர் கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, எப்பொழுதும் கர்த்தரை மறக்காம நினைச்சு நான் போகும்போது வரும்போதெல்லாம், ஆண்டவரே நீங்க மாத்துங்கப்பா, ஆண்டவரே நீங்க செய்யுங்கப்பா, ஆண்டவரே நீங்க தான்ப்பா, ஆண்டவரே உங்க கரம் தான்ப்பா, ஆண்டவரே நீங்க தான் நன்மை செய்யணும். நான் சொல்லுகிறேன், இப்படி போராடி ஜெபம் பண்றவங்களுக்கும் இப்படி ஏக்கத்தோடு காத்திருக்கிறவங்களுக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறார். அதுக்காக நான் ஜெபமே பண்ணாதீங்கன்னு நான் உங்களை சொல்ல வரல. எத்தனையோ பேருடைய சூழ்நிலை தெரியும். இப்போ வியாதி படுக்கையில் இருக்கிறவங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் போராட முடியுமாங்க? சொல்லுங்க, போராட முடியுமா? ரத்த மாற்ற சிகிச்சை பண்ணுறாங்க, அவங்க உட்காந்து 1/2 மணி நேரம் ஆண்டவரேன்னு கத்தி ஜெபம் பண்ண முடியுமா? அவங்களால பேசவே முடியாது. ஆனால் ஒன்று தெரியும், தன்னுடைய ஆத்மாவில் ஆண்டவரை நோக்கி காத்திருந்து, என் இருதயத்தில் ஆண்டவர் தான் பெரிய காரியத்தை செய்யணும், ஆண்டவர் தான் என் சூழ்நிலை நினைக்கணும். அவங்க கண்ணிலேருந்து கண்ணீர் மட்டும்தான் வரும், அவங்க ஆண்டவர் மட்டும்தான் நினைக்க முடியும். ஆனால் கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு பதிலை கொடுத்தார். எசேக்கியா போராடலாம் இல்லைங்க, சுவர்புறமாக முகத்தை திருப்பினார் தேவனை நோக்கி. உமக்கு முன்பாக மன உத்தமாக நடந்ததை, உண்மையாக நடந்ததை நீங்கள் பார்த்துருக்குறீங்க. இது உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு வார்த்தை கர்த்தர் சொல்கிறாரு, 15 வருஷத்தை நான் கூட்டி கொடுத்தேன், போய் சொல்லு, என் மகனாகிய எசேக்கியாவுக்கு, என் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு சொல்லு. ஆண்டவருக்கு ஒரே ஒரு காரியத்தை நினைப்போட்டாரு, நான் என்ன தவறு செய்தேன்? உமக்கு முன்பாக நடந்தல்ல, உமக்கு முன்பாக இருந்தல்ல, இந்த வார்த்தை ஏன் எனக்கு? ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த வருஷத்தை 15 வருஷம் நான் கொடுத்துருக்குறேன்ப்பா, 15 வருஷம் நீ கர்த்தர் இடத்துல கேட்ட, உனக்கு நான் திரும்ப கொடுக்குறேன். இந்த 3 காரியத்தை நம்ம இன்னைக்கு தியானித்திருக்கிறோம்.
கர்த்தருக்காக இந்த காலை நேரம் நம்ம காத்திருந்து ஆண்டவருடைய முகத்தை நோக்கி இருக்கிறோம். கர்த்தர் நம்மை மறவாமல் நினைத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி